சொல்றீங்க காஃபி சேலஞ்ச்ல யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம், ரொம்ப ஃபன்னியா சில்லியான ஒரு சேலஞ்சா இருக்கலாம். சோ நீங்க இப்ப விஜய் சாருக்கு ஏதாவது சேலஞ்ச் கொடுக்கணும், என்ன கொடுப்பீங்க? விஜய் சார் கத்திக்குள்ள பேசுற மாதிரி ஸ்டேஜ்ல பேசணும் எனக்கு பப்ளிக். அவ்வளவு ஆக்ரோஷம் அந்த மாதிரி ஒரு டைலாக் பேசினாருன்னு வச்சுக்கோங்க ஸ்டேஜ்ல, அதாவது அவ்வளவு ஒரு இமோஷனோட பேசணும்னு சொல்றீங்க. அந்த மாதிரி நல்ல லவுடா நினைச்சு பார்க்கும் போதே அந்த இடத்துல கண்டிப்பா நான் இருப்பேன் இல்லையா? நான் இனி முதலாளி நான் உற்பத்தி பண்ற ஒரு பொருளை இன்னொரு கடையில போய் வாங்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு நகை கடை ஓனர் இன்னொரு நகை கடையில போய் நகை எடுக்க மாட்டேன். ஒரு ஜவுளி கடை ஓனர் இன்னொரு ஜவுளி கடையில போய் துணி எடுக்க மாட்டேன். ஆனா ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை கியூல நிக்கிறான். அதுவும் எதுக்குன்னா இலவச அரிசி. இந்த இந்தியா இந்த வல்லரசு ஆகணும் அதாகணும் இதாகணும்ன்றதெல்லாம் கூட அப்புறங்க. முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்ற அரசா மாறணும்.